உங்கள் உடல் இப்போது இறந்து கொண்டிருக்கிறது. மெதுவாக, அமைதியாக, அது உங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு இரவும் நீங்கள் உறங்கும்போது உங்கள் செல்கள் இன்னும் கொஞ்சம் பலவீனமடைகின்றன. ஒவ்வொரு காலையும் நீங்கள் விழிக்கும்போது உங்கள் உடல் இன்னும் கொஞ்சம் வயதானது போல் தெரிகிறது. ஆனால் இதை யாரும் உங்களிடம் சொல்வதில்லை. மருத்துவர், புத்தகம், விளம்பரம் என யாரும் சொல்வதில்லை. ஏனென்றால் நீங்கள் இதை கண்டுபிடித்தால் உங்கள் சோர்வை விற்று கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர்களுக்கு என்ன ஆகும்? வயதாவது ஒரு சாபம் அல்ல என்று நான் சொன்னால் என்ன? அது ஒரு தவறு. உங்கள் உடலுக்குள் நிகழும் ஒரு தவறு. ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மூச்சிலும். இதில் மிகவும் பயங்கரமான விஷயம் என்னவென்றால் அது உங்களுக்கே தெரிவதில்லை. மதியம் 3:30 மணிக்கு வந்து நீங்காத அந்த சோர்வு, உங்கள் மனதில் நீடிக்கும் அந்த மூடு பனி, காலையில் எழுந்ததும் கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும் சற்று வயதானது போல் தோன்றும் முகம். இது உங்கள் கவனக்குறைவால் மட்டுமல்ல, உங்கள் உடலுக்குள் இருக்கும் ஒரு மிகச்சிறிய பொருளின் பற்றாக்குறையால். நுண்ணோக்கியின் கீழ் கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகச்சிறியது. ஆனால் அது இல்லாமல் உங்கள் இதயம் ஒரு கணம் துடிக்க முடியாத அளவுக்கு மிகவும் அத்தியாவசியமானது. அந்த பொருளுக்கு நைட்ரிக் ஆக்சைடு என்று பெயர். பெரிய மருந்து நிறுவனங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பாத ஒரு ரகசியம் இங்கே உள்ளது. எந்த மருந்து, எந்த சப்ளிமெண்ட், எந்த ஊசி மூலமாகவும் இந்த நைட்ரிக் ஆக்சைடை உங்களால் அதிகரிக்க முடியாது. ஆனால் அதை 15 முதல் 20 மடங்கு வரை அதிகரிக்கும் ஒன்று இருக்கிறது. அதுதான் ஒலி. தேனியின் ரீங்காரம் போன்ற ஒரு பழங்கால ஒலி. இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது ரஷ்யர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. திபெத்திய துறவிகள் பனிபொழியும் இரவுகளில் இதை பயிற்சி செய்தனர். மேலும் 1938இல் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் தங்கள் ஆய்வகங்களில் இது உண்மை என்று நிரூபித்தனர். இதற்கு பிரமரி பிராணாயாமம் என்று பெயர். இன்று இந்த வீடியோவில் இந்த ஒலி உங்கள் உடலில் என்ன செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அது எங்கிருந்து வந்தது, அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் என்ன, மிக முக்கியமாக வெறும் 7 நிமிடங்களில் இதை எப்படி செய்வது. வாதல் மதிலில் உங்களுடைய உடலா உங்களிடம் என்ன கேட்கிறது என்பதை நீங்கள் உண்மையிலேயே தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் அடுத்த 12 நிமிடங்களுக்கு எங்கும் செல்ல வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போவது உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவமனைகளோ மருந்துகளோ மருத்துவர்களோ இல்லாத காலத்தில் கூட மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களில் சிலர் மிக நீண்ட காலம் வாழ்ந்தனர். அவர்களின் ரகசியம் என்ன? பண்டைய இந்திய நூல்கள் ஒரு கதையை சொல்கின்றன. ஒரு நாள் மாபெரும் யோகியான ஹிரமுனிவர் தனது சீடரான சண்டகாபாலியை ஒரு காட்டிற்கு அழைத்துச் சென்றார். வெகு தொலைவில் எங்கிருந்தோ ஒரு சத்தம் கேட்டது. அது தேன்கூட்டின் ரீங்கார ஒலி. ஹிரமுனிவர் நின்று, கேள், இது வெறும் தேனீயின் சத்தம் மட்டுமல்ல, இது பிரபஞ்சத்தின் சத்தம். இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட சத்தமே இது. மேலும் இந்த சத்தத்தை தனக்குள் எழுப்பும் நபர் காலத்தை வெல்கிறார் என்றார். இந்த கதை சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான கெரன் சம்ஹிதையில் எழுதப்பட்டுள்ளது. இந்த சம்ஹிதையில்தான் பிரமரி பிராணாயாமம் முதலில் எழுதப்பட்டது. பிரமரி என்றால் தேன், அதாவது தேனியை போன்ற ரீங்கார ஒலியை உருவாக்கும் மூச்சு என்று பொருள். ஆனால் இது ஒரு புத்தகத்தை பற்றியது மட்டுமல்ல. இது 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஹதயோக பிரதீபிகாவிலும் உள்ளது. பிரமரி பயிற்சி செய்யும் ஒரு யோகியின் மனம் மிகவும் அமைதியடைந்து அவர் சமாதி நிலையை அடைகிறார் என்று சுவாமி ஸ்வத்மராமன் எழுதியுள்ளார். அவரது உணர்வு நிலை ஒரு சாதாரண மனிதனின் நிலையை விட மிக உயர்ந்த நிலைக்கு உயர்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, திபெத்திய பௌத்த துறவிகள் இடையேயும் நாதயோகா என்ற ஒரு பாரம்பரியம் இருந்தது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ரீங்கார ஒலியை பல மணி நேரம் தொடர்ந்து எழுப்புவார்கள். இந்த ஒலி உடலுக்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை எரித்து ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கும் என்று அவர்கள் நம்பினர். இந்த பயிற்சி சீன தாவோயிச பாரம்பரியத்திலும் காணப்படுகிறது. அங்கு இது உள்நெருப்பின் ஒலி என்று அழைக்கப்பட்டது. இந்த ஒலி உடலின் ஜி அல்லது உயிர் சக்தியை அதிகரிக்கும் என்று தாவோயிச குருக்கள் தங்கள் சீடர்களுக்கு கற்பித்தனர். ஆனால் மிகவும் ஆழமான நுண்ணறிவு உலகின் மிக பழமையான நூலாக கருதப்படும் ரிக்வேதத்தில் காணப்படுகிறது. அதில் பிரபஞ்சம் ஒலியிலிருந்து தோன்றியது, பிரபஞ்சம் ஒலியில் நிலை பெற்றுள்ளது, பிரபஞ்சம் ஒலியில் கரையும் என்று ஒரு வசனம் உள்ளது. இதன் பொருள் ஒலி என்பது காதுகளால் கேட்கப்பட வேண்டிய ஒன்று மட்டுமல்ல என்பதாகும். ஒலி என்பது படைப்பின் அடித்தளம். மேலும் பிரமரி என்பது அந்த அடித்தளத்துடன் இணைவதற்கான ஒரு வழியாகும். இப்பொழுது இதை பற்றி யோசித்து பாருங்கள். பல நாடுகளில், பல காலங்களில், பல மரபுகள் ஒரே விஷயத்தை சொன்னால் அவை அனைத்தும் தவறாக இருக்க முடியுமா? அல்லது நாம் இப்போதுதான் புரிந்து கொள்ளத் தொடங்கும் ஏதோ ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்தார்களா? இந்த கேள்விக்கு நவீன அறிவியலில் இப்போது பதில் உள்ளது. மேலும் அந்த பதில் முனிவர்களின் வார்த்தைகள் உண்மையே என்பதை நிரூபிக்கிறது. 1998இலே 3 விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இது உலகையே உலுக்கிய ஒரு கண்டுபிடிப்பாகும். நம் உடலுக்குள் ஒரு வாயு உருவாகிறது. அது சில வினாடிகள் மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர்.
ஆனால் அந்த சில வினாடிகளில் எந்த மருந்தாலும் செய்ய முடியாத அளவுக்கு அது பலவற்றை சாதிக்கிறது. அந்த வாயு நைட்ரிக் ஆக்சைடு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது இந்தியாவின் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அறிந்திருந்த அதே மூலக்கூறுதான். அவர்கள் அதற்கு பிராணன் என்ற வேறு பெயரை சூட்டினார்கள். இப்போது இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன செய்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். உங்கள் உடலை ஒரு பெரிய நகரமாக கற்பனை செய்து பாருங்கள். அந்த நகரத்திற்குள் ஒவ்வொரு கணமும் உணவு, நீர், ஆக்சிஜன் மற்றும் ஆற்றலை கொண்டு செல்லும் ஆயிரக்கணக்கான சாலைகள் உள்ளன. இந்த இசை சாலைகள்தான் உங்கள் சிரைகளும் தமனிகளும். இப்போது நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது, சோர்வாக இருக்கும்போது, உங்கள் உடல் முதுமையடைய தொடங்கும்போது இந்த சாலைகள் சுருங்கத் தொடங்குகின்றன. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது, உணவு சென்றடைவதில்லை, பிராணவாயுவும் கிடைப்பதில்லை, ஆற்றல் இழக்கப்படுகிறது. படிப்படியாக நகரத்தின் இசை பகுதிகள் அழியத் தொடங்குகின்றன. இதுதான் முதுமை, இதுதான் நோய். ஆனால் நைட்ரிக் ஆக்சைடு அந்த நெரிசலான தெருக்களை திறந்து விடுகிறது. அது நெரிசலை நீக்குகிறது. எல்லாம் மீண்டும் சீராக பாயத் தொடங்குகிறது. இதயம் புதிய இரத்தத்தை பெறுகிறது, மூளை ஆக்சிஜனை பெறுகிறது, ஒவ்வொரு செல்லுக்கும் அதற்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறது. இதனால்தான் நைட்ரிக் ஆக்சைடு அளவு குறையும் போது மாரடைப்பு ஏற்படுகிறது, மூளை செயலிழந்து விடுகிறது, உடல் சோர்வடைகிறது, இசை முகத்தில் சுருக்கங்கள் தோன்றுகின்றன. இப்போது மிகப்பெரிய கேள்வி, நைட்ரிக் ஆக்சைடு ஏன் குறைகிறது? பதில் வயதாகும்போது என்பதுதான். 30 வயதிற்கு பிறகு உங்கள் உடலில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் குறைகிறது. 40 வயதில் அது மிகவும் குறைந்து விடுவதால் உங்கள் உடல் அதை உணரத் தொடங்குகிறது. சோர்வு, மறதி, பலவீனம் மற்றும் உடல் எடை அதிகரிப்பு ஆகியவை இந்த குறைபாட்டின் அறிகுறிகளாகும். இப்போது மிகவும் ஆச்சரியமான பகுதி, நைட்ரிக் ஆக்சைடு எங்கே அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது? உங்கள் மூக்கில். மேலும் மூக்கின் உள்ளே பாராநாசல் இசை சைனஸ்கள் எனப்படும் இரகசிய குகைகளில். இவை உங்கள் மூக்கைச் சுற்றியுள்ள காற்றால் நிரப்பப்பட்ட மிகச்சிறிய குழிகள். அவை எல்லா நேரங்களிலும் நைட்ரிக் ஆக்சைடால் நிரம்பி இருக்கின்றன. ஆனால் நீங்கள் சாதாரணமாக சுவாசிக்கும்போது இந்த வாயு அங்கேயே தங்கிவிடுகிறது, வெளியேறுவதில்லை. அது உங்கள் உடலை சென்றடைவதில்லை. இது உங்கள் வீட்டில் உணவு சேமித்து வைக்கப்பட்டிருந்தும் நீங்கள் சமையலறை கதவை மூடி வைத்திருப்பதை போன்றது. நீங்கள் பசியுடன் இருக்கிறீர்கள், உணவு வீணாகிவிட்டால் அந்த கதவை எப்படி திறக்க முடியும்? டொட்டைரண்டல் ஸ்வீடன் விஞ்ஞானி ஸ்டெயின்லெண்ட் ஒரு பரிசோதனையை நடத்தினார். அவர் சிலரை அமைதியாக சுவாசிக்கச் சொல்லி பின்னர் ரீங்காரமிட்டுச் சொன்னார். அதன் முடிவுகள் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளை திகைக்க வைத்தன. அவர்கள் அமைதியாக சுவாசித்தபோது நைட்ரிக் ஆக்சைடு அளவுகள் சாதாரணமாக இருந்தன. ஆனால் அவர்கள் ரீங்காரமிட்டபோது நைட்ரிக் ஆக்சைடு அளவுகள் 15 முதல் 20 மடங்கு அதிகரித்தன. இந்த 15 முதல் 20 மடங்கு அதிகரிப்பு ஒரு சாதாரண விஷயம் அல்ல. உங்கள் சம்பளம் திடீரென்று 15 மடங்கு அதிகரித்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அதேபோல் நைட்ரிக் ஆக்சைடு இசை அளவுகள் 15 மடங்கு அதிகரிக்கும் போது உங்கள் உடலின் வாழ்க்கை மாறுகிறது. ஆனால் ஏனென்றால் அந்த ரீங்காரம் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. மேலும் இந்த அதிர்வு அந்த மூடிய இடங்களின் சுவர்களை உலுக்குகிறது. ஒரு மூடிய அறையில் மின்விசிறியை இயக்கும் போது காற்று வெளியேற தொடங்குவதை இசை போல அந்த ரீங்காரத்தின் அதிர்வு அந்த குழிகளிலிருந்து நைட்ரிக் ஆக்சைடை வெளியே தள்ளுகிறது. அந்த வாயு உங்கள் சுவாசத்துடன் நுரையீரலுக்குள் நுழைந்து இரத்தத்துடன் கலந்து உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. தமனிகள் விரிவடைகின்றன, இதயம் நிம்மதியடைகிறது, மனம் விழித்தெழுகிறது, உடல் புத்துயிர் பெறத் தொடங்குகிறது. இதுவே பிரமரியின் முதல் அற்புதம். ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. ஏனெனில் பிரமரி நைட்ரிக் ஆக்சைடை அதிகரிப்பது மட்டுமல்ல, அது உங்கள் முழு நரம்பு மண்டலத்திற்கும் ஒரு புதிய திசையை அளிக்கிறது. அது எப்படி நிகழ்கிறது? அதை பற்றி அடுத்த பகுதியில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் காட்டில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று ஒரு சிங்கம் தோன்றுகிறது. அந்த நொடியில் உங்கள் இதயம் படபடக்கத் தொடங்குகிறது. உங்கள் சுவாசம் வேகமடைகிறது. உங்கள் தசைகள் இறுகுகின்றன. உங்கள் கண்கள் அகலமாக விரிகின்றன. இதையெல்லாம் செய்தது யார்? நீங்கள் அல்ல, உங்கள் நரம்பு மண்டலம் அதை தானாகவே செய்தது. ஒரு நொடியில். இதுதான் உங்கள் பரிவு மரபு மண்டலம். போராடு அல்லது தப்பி ஓடு இயங்குமுறை. இன்றைய உலகில் இந்த இயங்குமுறை எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இது ஒரு சிங்கம் அல்ல, ஆனால் முதலாளியின் கோபம், கட்டணங்கள், தேர்வுகள், உறவு கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் என பலவும் உள்ளன. உடலை பொறுத்தவரை இவை அனைத்தும் ஒரு சிங்கத்தை போன்றவை. இந்த இயங்குமுறை தொடர்ந்து இயங்கும்போது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதை நிறுத்திவிடுகிறது.
உங்கள் வீட்டில் தீபிடித்தால் சமையலறையை சுத்தம் செய்வீர்களா என்று கற்பனை செய்து பாருங்கள். இல்லை, முதலில் தீயை அணைத்து விடுவீர்கள். இதைத்தான் உங்கள் உடல் செய்கிறது. ஆபத்து இருக்கும் வரை உடலை சரி செய்வது நின்றுவிடுகிறது. அவ்வாறு சரி செய்வது நின்றுவிடும்போது செல்கள் சிதைந்து நோய்கள் பெருகி முதுமை தொடர்கிறது. கேள்வி என்னவென்றால், இந்த தீயை யார் அணைப்பார்கள்? அதற்கான பதில் வேகஸ் நரம்பு. இது உங்கள் உடலில் உள்ள மிக நீளமான நரம்பு. இது மூளையிலிருந்து தொடங்கி தொண்டை வழியாக சென்று இதயத்தை அடைந்து வயிற்றை அடைகிறது. இந்த நரம்பு உங்கள் பாராசிம்பதடிக் நரம்பு மண்டலத்தையும், அதாவது ஓய்வு மற்றும் மீட்சி இயங்குமுறையையும் கட்டுப்படுத்துகிறது. வேகஸ் நரம்பு தூண்டப்படும் போது இதய துடிப்பு குறைகிறது, சுவாசம் ஆழமாகிறது, மேலும் உடல் தன்னைத்தானே சரி செய்ய தொடங்குகிறது. அழற்சி குறைகிறது, மனம் அமைதியடைகிறது. இது உண்மையான முதுமை எதிர்ப்பு, பழுதுபார்த்தல், புனரமைத்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகும். ஆனால் வேகஸ் நரம்பை எவ்வாறு செயல்படுத்துவது? இங்கேதான் பிரமரியின் இரண்டாவது சக்தி வருகிறது. வேகஸ் நரம்பு அது உங்கள் குரல் நாண்களுக்கு மிக அருகில் செல்கிறது. நீங்கள் ரீங்காரமிடும்போது அந்த ரீங்காரத்தின் அதிர்வுகள் வேகஸ் நரம்பை நேரடியாக தொடுகின்றன. இது உறங்கும் ஒரு நண்பரை நீங்கள் மெதுவாக உலுக்குவது போன்றது. எழுந்திரு, வேலை செய்ய வேண்டிய நேரம் இது என்கிறது வேகஸ் நரம்பு. வேகஸ் நரம்பு விழித்தெழுகிறது. 2021இல் ஒரு ஆய்வில் ஹோல்டர் மானிட்டர்களை கொண்டு மக்களின் இதய துடிப்பு அளவிடப்பட்டது. அதன் விளைவாக மன அழுத்தம் மற்றும் தளர்வின் விகிதத்தை அளவிடும் LHF விகிதம் பிரம்மரிக்கு முன்னும் பின்னும் நாற்பன்பாணி அடுத்தடி 1 ரீபன் 25 குறைக்கப்பட்டது. குறைந்தது. இதன் பொருள், உடல் மன அழுத்தத்திலிருந்து தளர்வான நிலைக்கு மாறியுள்ளது. இதயம் மெதுவாக துடிக்கிறது, இரத்த அழுத்தம் குறைகிறது. உடல் சரி, இப்போது எந்த ஆபத்தும் இல்லை, பழுது பார்க்க ஆரம்பிக்கலாம் என்கிறது. ஆனால் இன்னும் பல வரவிருக்கின்றன. டாயன்டியரோபி 3ஆம் ஆண்டில் மற்றொரு ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வில் நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி செய்யும் நொதியான எண்டோதீலியல் NOS என்ற நொதியை விஞ்ஞானிகள் அளவிட்டனர். பிரம்மரிக்கு முன்பு அந்த நொதியின் அளவு 1 மில்லிலிட்டருக்கு 1.02 நானோகிராமாக இருந்தது. வழக்கமான பிரம்மரி பயிற்சிக்கு பிறகு அது 1 மில்லிலிட்டருக்கு மெய்பன் பாப்பியோது நானோகிராமாக அதிகரித்தது. அவ்வளவுதான். அதாவது பிரம்மரி உடனடியாக நைட்ரிக் ஆக்சைடை அதிகரிப்பதோ அல்லது உங்கள் உடலை நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி செய்யும் இயந்திரமாக மாற்றுவதோ இல்லை. வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒரு நாள் உணவு கொடுத்தால் அவர்கள் ஒரு நாள் நலமாக இருப்பார்கள். ஆனால் உணவை எப்படி வளர்ப்பது என்று நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்கள் என்றென்றும் நலமாக இருப்பார்கள். பிரம்மரி உங்களுக்கு உணவு கொடுப்பதில்லை. பிரம்மரி உங்களுக்கு உணவை எப்படி வளர்ப்பது என்று கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, ஹார்வர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வில் வழக்கமான சுவாச பயிற்சிகளை செய்தவர்களுக்கு டிஎன்ஏவின் பாதுகாப்பு மூடிகளான டெலோமியர்கள் நீளமாக இருப்பது கண்டறியப்பட்டது. டெலோமியர்களை இப்படி நினைத்து பாருங்கள். உங்கள் ஷூலேஸின் முனையில் உள்ள பிளாஸ்டிக் மூடியை நினைத்து பாருங்கள். அந்த மூடி ஷூலேஸ் சிதைவதை தடுக்கிறது. டெலோமியர்கள் தான் அந்த மூடி. உங்கள் டிஎன்ஏவை பொறுத்தவரை அந்த மூடி குட்டையாகும்போது டிஎன்ஏ சிதையத் தொடங்குகிறது. செல்கள் தவறுகளை செய்யத் தொடங்குகின்றன. முதுமை ஏற்படுகிறது. நோய்கள் உண்டாகின்றன. டெலோமியர்களை நீளமாக வைத்திருப்பதுதான் முதுமையை தடுக்கிறது. பிரம்மரி தான் அந்த மூடி. இதுவரை பிரம்மரி நைட்ரிக் ஆக்சைடை 15 முதல் 20 மடங்கு வரை அதிகரிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அது வேகஸ் நரம்பை தூண்டுகிறது. அது கற்றாழையை பாதுகாக்கிறது. மேலும் உடலை தானே சரி செய்து கொள்ளும் ஆற்றலை அளிக்கிறது. ஆனால் இவை அனைத்தையும் அறிவது மட்டும் போதாது. அதை எப்படி செய்வது என்பதுதான் உண்மையான கேள்வி. அதை நீங்கள் அடுத்த பகுதியில் கற்றுக்கொள்வீர்கள். இப்போது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் வந்துவிட்டது. அது என்ன? அது ஏன் நிகழ்கிறது? மற்றும் இந்த பழங்கால ஒலி உங்கள் உடலை எப்படி மாற்றும் என்பதை நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்டீர்கள். இப்போது அதை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக அதற்காக நீங்கள் எதையும் வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு குருவை தேட வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையானது எல்லாம் 7 நிமிடங்களும் நீங்களும் தான். ஆனால் முதலில் ஒரு முக்கியமான விஷயம். பிரம்மரி என்பது ஒரு சாதாரண மூச்சு பயிற்சி அல்ல. அது ஒரு நுட்பம், ஒரு அறிவியல். மற்றும் எந்த ஒரு நுட்பத்தையும் போலவே அதை சரியாக பயன்படுத்தும் போது மட்டுமே அது பயனளிக்கும். அதேபோல் பிரம்மரியையும் சரியாக பயிற்சி செய்ய வேண்டும். எனவே கவனமாக கேளுங்கள். படி 1. தயாரிப்பு. காலை நேரம் சிறந்தது.
வெறும் வயிறு, அமைதியான இடம் மற்றும் சற்று தெளிவான மனம். தரையில் அல்லது உங்களுக்கு வசதியாக இருக்கும் நாற்காலியில் அமருங்கள். உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்திருங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். இதை உங்கள் உடலிடம் சொல்லுங்கள். இப்போது நாம் ஒரு சிறப்பான காரியத்தை செய்யப் போகிறோம். படி ஷண்முகி முத்திரை. இந்த பெயர் கேட்பதற்கு சற்று சிக்கலானதாக தோன்றலாம், ஆனால் இது மிகவும் எளிமையானது. உங்கள் இரு கைகளையும் உயர்த்துங்கள். வெளிப்புற இரைச்சலை தடுப்பதற்காக உங்கள் கட்டை விரல்களை மெதுவாக இரு காதுகளின் மீதும் வையுங்கள். உங்கள் ஆள்காட்டி விரல்களை உங்கள் கண் இமைகளின் மீது மிகவும் லேசாக வையுங்கள். மற்ற விரல்களை உங்கள் மூக்கு மற்றும் உதடுகளை சுற்றி வையுங்கள். இந்த முத்திரை ஏன் முக்கியமானது? ஏனென்றால் நீங்கள் வெளி உலகத்தை ஒதுக்கி வைக்கும்போது உங்கள் மனம் உள்மனக்குரலில் கவனம் செலுத்துகிறது. மேலும் உங்கள் மனம் அந்த குரலில் கவனம் செலுத்தும் போது அதன் விளைவு பன்மடங்கு அதிகரிக்கிறது. இது ஒரு அறையில் மெழுகுவர்த்தியை ஏற்றுவது போன்றது. அதன் ஒளி மங்கலாக தெரிகிறது, ஆனால் நீங்கள் எல்லா ஜன்னல்களையும் மூடினால் அதே மெழுகுவர்த்தி முழு அறையையும் ஒளிரச் செய்கிறது. படி 3. சுவாசம். இப்போது உங்கள் மூக்கு வழியாக ஆழமாக மூச்சை உள்ளிழுக்குங்கள். முதலில் உங்கள் வயிற்றை நிரப்புங்கள். பிறகு உங்கள் மார்பை நிரப்புங்கள். முழுமையாக மூச்சை உள்ளிழுக்குங்கள். வேகமாக அல்ல, மெதுவாக. 4ஆம் படி ரீங்காரம். அதுதான் மந்திரம். நீங்கள் மூச்சை வெளிவிடும்போது உங்கள் உதடுகளை மூடிக்கொண்டு பற்களை சற்று விலக்கி தேனீயைப் போல ரீங்காரம் இடுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த ரீங்கார ஒலி உங்கள் தொண்டையிலிருந்தோ அல்லது மூக்கிலிருந்தோ வரக்கூடாது. அது உங்கள் தலை முழுவதும் ஒரு மணி ஒலிப்பதைப் போல எதிரொலிக்க வேண்டும். இந்த அதிர்வை உங்கள் நெற்றியில் உணர முடிந்தால் நீங்கள் அதை சரியாக செய்கிறீர்கள். ஒரே மூச்சில் முடிந்தவரை நீண்ட நேரம் ரீங்காரம் இடுங்கள். நீங்கள் முடித்ததும் ஒரு கணம் நிறுத்துங்கள். ஒரு கணம் அசையாமல் இருந்து பின்னர் மற்றொரு மூச்சை உள்ளிழுக்குங்கள். 5ஆம் படி இந்த சுழற்சியை 7 முறை செய்யவும். 7 மூச்சுகள், 7 ரீங்காரங்கள். இதற்கு சுமார் 7 நிமிடங்கள் ஆகும். இதுதான் நாம் ஆரம்பத்தில் பேசிய அந்த 7 நிமிடங்கள். இப்போது சில முக்கியமான விஷயங்கள். முதலாவதாக உங்கள் குரலின் சுருதி. ஆரம்பத்தில் மிகவும் உயர்ந்தோ அல்லது மிகவும் தாழ்ந்தோ இல்லாமல் ஒரு நடுத்தர குரலில் தொடங்குங்கள். நீங்கள் பயிற்சி செய்யும் போது உங்கள் தலையில் எந்த ஒலி அதிகமாக எதிரொலிக்கிறது என்பதை நீங்களே கண்டுபிடிப்பீர்கள். அதுதான் உங்கள் உண்மையான குரல். இரண்டாவதாக உங்கள் மனம் அலைபாயும். இது இயல்பானது. நீங்கள் முதலில் பிரமரி பயிற்சி செய்யும் போது உங்கள் மனம் அலைபாயும். பரவாயில்லை, உங்கள் மனதை மீண்டும் அந்த ரீங்காரத்திற்கே கொண்டு வாருங்கள். ஒரு தாய் தன் குழந்தையை மீண்டும் மீண்டும் பாதைக்கு திரும்ப அழைத்து வருவதைப் போல உங்கள் மனதையும் அதே வழியில் கொண்டு வாருங்கள். 3ஆவதாக ஒழுங்குமுறை. ஒரு முறை செய்வதால் அற்புதங்கள் எதுவும் நடக்காது. ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து 7 நாட்கள் பயிற்சி செய்தால் வித்தியாசத்தை உணர்வீர்கள். முதல் வாரத்தில் உங்கள் தூக்கம் மேம்படும், உங்கள் மனம் அமைதி அடையும். 3ஆவது வாரத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும், உங்கள் சோர்வு குறையும். 8ஆவது வாரத்தில் கண்ணாடியில் நீங்கள் காணக்கூடிய ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். 4ஆவதாக இந்த பிரமரி பயிற்சி செய்யும் போது அவசரப்படக்கூடாது என்பதே மிக முக்கியமான விஷயம். இது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் நேரம். அந்த ரீங்காரத்தில் உங்களை மூழ்கடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ரீங்காரத்திலும் உங்கள் நரம்புகள் விரிவதை உணருங்கள். உங்கள் இதயம் அமைதி அடைவதை உணருங்கள். உங்கள் செல்கள் விழித்தெழுவதையும் உங்கள் உடலுக்குள் ஓடும் கடிகாரம் மெதுவாக செல்வதையும் உணருங்கள். இதுவே பிரமரியின் உண்மையான அனுபவம். எனவே இன்று நாங்கள் ஒரு மிக நீண்ட பயணம் மேற்கொண்டோம். ஆர்சி ரீங்காரமிட்ட இமயமலை குகைகளுக்கு சென்றோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர்கள் அறிந்திருந்த அதே உண்மைகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்த ஆய்வகங்களுக்கு நாங்கள் சென்றோம். மேலும் முதுமை என்பது ஒரு சாபமல்ல என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அது உங்கள் உடலுக்கு ஏதோ ஒன்று தேவை என்பதற்கான ஒரு சமிக்ஞை. நைட்ரிக் ஆக்சைடு, வேகஸ் நரம்பை அமைதிப்படுத்துதல், அலோமரைசின் பாதுகாப்பு, இவை அனைத்தும் ஒரே ஒரு தேனீயிலிருந்து கிடைக்கின்றன. அது உங்களுக்கு ஒருவித பரவச உணர்வை கொடுக்கலாம். ஆனால் நான் உங்களிடம் சொல்ல விரும்பும் இன்னொன்றும் இருக்கிறது. இந்த அறிவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடன் இருந்து வருகிறது. அது நமது சாஸ்திரங்களிலும் நமது மரபுகளிலும் இருந்தது. அது நமது முன்னோர்களின் மூச்சில் இருந்தது. ஆனால் நாம் மறந்துவிட்டோம். ஓடுவதில் மிகவும் மும்முரமாகி நின்று மூச்சு விட மறந்துவிட்டோம். விக்கி, மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் எதையாவது வாங்க வேண்டும் என்று இன்றைய உலகம் சொல்கிறது. நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும். நீங்கள் எங்காவது சென்றடைய வேண்டும். ஆனால் நீங்கள் தேடுவது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று நமது புனிதர்கள் சொன்னார்கள். அது ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறது. அது ஒவ்வொரு பரவச உணர்விலும் இருக்கிறது. இன்று அறிவியலும் அதையேதான் சொல்கிறது. எனவே ஒரு காரியம் செய்யுங்கள். இன்றிரவு அனைவரும் உறங்கும் பொழுது, வீடு அமைதியாக இருக்கும் பொழுது, உலகின் சத்தங்கள் ஓய்ந்திருக்கும் பொழுது உட்காருங்கள். உங்கள் கண்களை மூடி ஒரு பரவச உணர்வை வெளிவிடுங்கள்.
இன்னொரு உணர்வு மட்டும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு சக்தி உங்களுக்குள் விழித்தெழுகிறது. ஏனென்றால் அந்த சக்தி எப்போதுமே அங்கேதான் இருந்தது, ஒரு சத்தத்திற்காக காத்திருந்தது. இந்த காணொளி உங்களுக்குள் எதையாவது திறந்து காட்டியிருந்தால் தேவைப்படுபவர்களுடன் இதை பகிருங்கள், உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும். ஏனெனில் இந்த அறிவு எவ்வளவு அதிகமாக பரவுகிறதோ அவ்வளவு அதிகமான மக்களை இது மாற்றும். ஆம், அறிவியல் இப்போது உண்மை என நிரூபித்துள்ள மேலும் பல பழங்கால ரகசியங்களை நீங்கள் அறிய விரும்பினால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் அடுத்த வீடியோ இன்னும் ஆழமானது, இன்னும் பழமையானது, ஒருவேளை இன்னும் முக்கியமானது ஆகும். அதுவரை சுவாசித்துக் கொண்டே இருங்கள், உற்சாகமாக இருங்கள்.